அதான் இப்போ பாரச்சுக்கி ஃபால்ஸில் இருக்கும், அது பின்னாடி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ ககனச்சுக்கி முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து பாரச்சுக்கி ஃபால்ஸ் கிளம்புறோம். அவர் இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரோ ஆனார். அவரும் பெங்களூர் தான், அவர் 390 வந்திருந்தார். 2 பேருமே இப்போ அங்கேருந்து பாரச்சுக்கி போகிறோம். Guys, okay. Okay, not bad. பாரச்சுக்கி ஃபால்ஸ். உங்களை பார்த்தா நானும் யோசிக்கிறேன், ஏன்ப்பா நான் எதுக்குமே இன்வெஸ்டே பண்ணல இன்னும். நான் வண்டிக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அதுக்கு தண்ணி ரொம்ப இல்லை போல, கம்மியாக தான் இருக்குது. ஓ, பட் பரவாயில்ல. பட் ஆனால் பக்கத்தில் அவ்வளோ பக்கத்தில் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஏன் இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க? இல்லை, கொஞ்சம் இறங்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இல்லை 2016ல ஃபர்ஸ்ட் சிக்மங்களூர் இருக்கும். ஓகே, அந்த டைம் சிக்மங்களூர் நான் போகிறப்போ எதிர் ரோடே கிடையாது. ஓகே, பீக். ஆமாம், உலயகிரி பீக்கு நான் கார் எடுத்துகிட்டு போனேன். சொல்லுங்க. அது செம்மையாக இருக்கும், ஆனால் அந்த இடம் நல்லா இருந்தது. நீங்கள் அதில் பைக்கில் போனீங்களா? ஓகே, ரோடே இருக்காது. ரோடே இல்லையா? கரெக்ட். தேடி போனோமா, செம்ம பண்ணு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் போனல அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்? உள்ள மேலே ரோடு போட்டு நஷ்டம் பண்ணிடுறாங்க. அப்படியா? ஒரு ஸ்டீப் ஏறும் தெரியுமா? கடைசி ஸ்டீப்பு ஒரு யூட்டன் மாதிரி. அந்த இதில் இருந்து மேலே வந்து ரோடே கிடையாது, அதுக்கு மேலே இப்போ ரோடு போட்டாங்களா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ககனச்சுக்கிலேருந்து பாரச்சுக்கி ஜஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அங்கேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப்லாம் எடுத்துகிட்டு அப்படி இங்கே வந்தோம். பாரச்சுக்கியில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லை. ஸோ பட் ப்ளசண்ட்டாக இருந்தது சரௌண்டிங்ஸ் எல்லாம். ஸோ அங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து தலக்காடு வந்து ஜஸ்ட் ஒரு 31 கிலோமீட்டர் தான்.
ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ஃபோர்காஸ்ட்டில் வந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இது வரைக்கும் எதுவும் இல்லை இங்கே. ஸோ பார்க்கலாம். ஓகே, ரீச் ஆயாச்சு தலக்காடு. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு அந்த ரிவர் காவேரியோட பேரில் வந்து இங்கே வந்து அந்த பரிசல்லாம் ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அது போகிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மதுர் ரூட் முடிச்சு திரும்ப பெங்களூர் ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you on the next vlog guys. Thanks for watching.